ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூ மீன் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் வேம்பயர் ஃபால் இன் லவ் வித் நைன் டேல். ஸ்டார்டிங் சீனில் ஒரு அடர்ந்த காடு, அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அதில் 3 குட்டி நரிங்க இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் வெளியே போக போகிறோம், உனக்கு உன்னோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுவா, அம்மா அங்கே வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குட்டி நரிங்களும் திரும்பி பார்க்குதுங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டுருக்காங்க. வேகமாக மூச்சு வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. பின்னாடி அப்போ தான் அந்த 3 குட்டிங்களும் நல்லா பார்க்குதுங்க. பார்த்தா அதுங்களை வேம்பயர்ஸ்லாம் துரத்திட்டு வருது. அது எப்படியோ ஒரு வழியாக அந்த குகைக்குள்ளே வந்துடுது. அந்த அம்மா நரியை பைட் பண்ண போது அப்போ கரெக்டாக முன்னாடி ஒரு நயன் டெயில் வந்து நிற்கிது. அந்த நயன் டெயில் அப்போது வேம்பயரை பார்த்து அப்படியே நின்றுட்டுருக்கு மறைச்சிட்டு. அந்த வேம்பயரோ, என்ன நீ திரும்ப வந்துட்டியா? ஆமாம், நான் வந்துட்டேன். இது இனிமேலும் நீங்கள் எங்களோட இனத்தை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன் முடியாது? எங்களால் முடியும். அப்படி மட்டும் நினச்சி பார்க்காத. நான் ஒரு நயன் டெயில், உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கும் பயங்கரமான சக்திலாம் இருக்குது. அதை வச்சு உங்கள் வேம்பயர் சின்னத்தை வேணா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நயன் டெயில் சொல்லுது. ஓ, ஒருத்தர் அழிப்பா 2 பேர் அழிப்பா? எங்கள் இனத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நயன் டெயில் அதோட பவரை யூஸ் பண்ணுது. அந்த வேம்பயரால் பார்க்க முடியல, ஏன்னா அந்த நயன் டெயில் யூஸ் பண்ணது ஒரு சூரிய ஒளி சக்தி. அதனால் அந்த வேம்பயர் அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுது. அப்போது போனதுக்கப்புறம் அந்த நயன் டெயில் அந்த ஃபேமிலி கூட பேசுது. அப்போ தான் அந்த நயன் டெயில் சொல்லுது, என்னோட பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த குழந்தைங்க நிறையலாம் ஹக் பண்ணிக்குதுங்க. அப்போது அந்த நயன் டெயில் அவங்க ஒய்ஃப்க்கு அதோட காயத்தை சரிப்படுத்துது. அந்த நயன் டெயில் 3 குழந்தைங்கக்கிட்டேயும் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நரிக்குட்டி சொல்லுது, எனக்கு அவங்க கூடயும் அப்புறம் அம்மா கூட இருக்கணும், அதான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, அம்மா கூட இருக்கலாம், ஆனால் நீ என் கூட இருக்கணும்னா நீ நயன் டெயிலாக வரணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2வது இருக்க நரிக்குட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு நயன் டெயிலாக மாறணும்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஆர்மீஸ், இந்த 2வது நரிக்குட்டியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதான் நம்ம ஜிமினா. அந்த 3வது இருக்க நரிக்குட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப குழந்தை. அதுக்கிட்ட வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க. அது க்யூட்டாக அழுதுகிட்டே அம்மாவுக்கு அடிபட்டுருக்கு, சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்புறம் இன்னொரு ஆசை, எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஸோ எனக்கு இப்போ சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க குட்டி நரிங்க 2ம் அப்புறம் அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் அந்த நயன் டெயில் இப்போ அவங்க அம்மாவோட காயத்தை சரிப்படுத்துது. இப்போது அந்த நயன் டெயில் வெளியே போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கான தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே தூங்கிட்டுருக்காங்க. அப்போது அந்த 2வது நரிக்குட்டி இருக்கும்ல, அது மட்டும் வெளியே போய் நின்றுட்டுருக்கு. அப்போது அது ஒரு ஃபுல் மூன் டே வேறு. அந்த ஃபுல் மூனை பார்த்து உட்காந்து பேசிகிட்ருக்கு. அப்போ ஒரு சவுண்டு கொடுக்குது. இதை கேட்ட உடனே உள்ளே இருக்கா அவங்க அப்பா நயன் டெயில், யார் இது இப்படி கத்துறது? ஒரு வேளை நம்ம 3வது பையனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது அங்கே தூங்கிட்டுருக்கு. அப்போது 2வது பையனை தான் காணோம், அவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அது அந்த நிலாவை பார்த்து அப்படியே பேசிகிட்ருக்கு. எனக்கு என் அப்பா மாதிரி ஆகணும், எப்படியாவது எங்களோட குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும், அதுக்காகவாது என்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கணும், அது முக்கியமாக என் அம்மாவை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் மூனை பார்த்து பேசிகிட்ருக்கு. அப்போ கரெக்டாக அந்த நயன் டெயில் பின்னாடி வந்து நிற்கிது. ஓ, உனக்கு அப்போ என்ன மாதிரி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, எனக்கு உங்களை மாதிரி ஆகணும். அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்களா? ஆமாம், ஏன்னா இவங்க 3 பேர்த்துலையே நீ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிட்ட கேட்டிருக்க. மற்றவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தர் நயன் டெயிலாக ஆகணும்னு ஆசைப்படுறதும் நார்மலாக நிறையா இருக்கணும்னு ஆசைப்படுறதும் அவங்களோட விருப்பம்தான், நம்ம கம்பல் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டேன். கரெக்டாக நீ மட்டும் இந்த முடிவு எடுத்திருக்க, அதனால் நான் உனக்கு நிறையவே ட்ரைன் பண்ண போகிறேன். அப்புறம் 1000 வருஷத்துக்கு நீ எந்த ஒரு கெடுதல், எந்த ஒரு தீங்குமே பண்ணக்கூடாது. அப்புறம் நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்பா, இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன்,
நயன்டேலா மாதிரி நம்மளோட இந்த நயன்டேல் உலகத்தில் இப்போ நீங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேல் நானும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, அப்போ நீ அப்பா மாதிரி எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா? ஆமாப்பா அப்படின்னு சொல்லுது. அப்பா நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இந்த வாம்பயர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இப்படி ஒரு சக்தி இருக்கணுங்கிறத யாருப்பா உங்களுக்கு சொன்னது? அதுவா, நானும் உன்ன மாதிரி குட்டி பையனாக இருந்தேன். அப்போது நம்மளோட நிறைய இனம்லாம் இருக்குல்ல, அதான் நிறைய முயல் இந்த மாதிரி நிறைய எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பித்தாங்க. அதில் மெயினாக நம்மளோட நிறைய இனம் இருக்குல்ல, அதுதான் ரொம்பவே. ஏன்னா உங்களை மாதிரி குட்டி குட்டியாக நாங்களாம் இருப்போமா, எங்களால் வேகமாக ஓடவும் முடியாது. அந்த வாம்பயர்ஸ்லாம் பறந்து வந்து எங்களை அடித்து சாப்பிட்ரும். அப்போது என் தாத்தா என்னை மட்டும் பாதுகாப்பான ஒரு குகையில் இருக்க வச்சார். அப்போது ரொம்ப உடம்பு சரியாமல் வயசான ஒரு நயன்டேலை நான் பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுதான் வந்து நம்மளோட எல்லா இன மக்களையும் காப்பாற்றுச்சு. அப்போ நான் அதுக்கிட்டே கேட்டேன், நீங்கள் எப்படி எங்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு சக்தி கிடச்சிச்சின்னு. அதை தான் எனக்கு சொல்லியும் கொடுத்துச்சு. அது கூட தான் நான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன். அப்புறமேட்டுக்கு கரெக்டாக நான் 1000வது வருஷத்தில் கொஞ்ச நாள் கழித்து உன் அம்மாவை மீட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உன் அம்மாவையும் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எங்களுக்கு உங்களை மாதிரி 3 குட்டி பசங்க கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்பா நானும் உங்களை மாதிரி கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாதுகாப்பேன்ப்பா, அதுவும் நம்மளோட இனத்தை. அப்புறம் எப்படிப்பா அந்த வாம்பயர்ஸ் எல்லாம் விட்டுச்சு, அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த நயன்டேல் சொல்லுது, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட இனத்தில் இருக்க நயன்டேல்ஸ் பாதி பேரும் அவங்களோட இனத்தில் இருக்க வாம்பயர்ஸ் கிட்ட போய் நாங்கள் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அது என்னன்னா, எங்களோட நயன்டேல் அதான் எங்கள் நிறைய இனத்தில் இருக்க யாரையுமே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா எங்கள் நயன்டேலில் இருக்க நாங்கள் 4 பேரும் சும்மா இருக்க மாட்டோம், எங்களோட பவர்ஸை அவங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக பயந்து நம்மளோட இனத்தை மட்டும் எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நம்ம நயன்டேலுக்கு இவ்வளோ பவர்ஸா, நீ என்னை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துருக்கேன்ப்பா, அதனால தான் கேட்குறேன். சரிப்பா இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே நான் பண்ணுறேன், ஆனால் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட அந்த 1000வது வருஷம் இருக்குல்ல, அப்போ நீ பாதி மனுஷன் பாதி நயன்டேல் பாதி நரி இந்த மாதிரி இருப்ப. அப்போ நீ ரொம்பவே வீக்காக இருப்ப. அந்த ஒரு நாள் மட்டும் நீ எங்கேயுமே போகக்கூடாது, நாங்கள் சொல்கிற அந்த குகைக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா உன்னை ரொம்ப ஈஸியாகவே வேம்பயர்ஸால் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி எது வேணாலும் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், அந்த 1000வது வருஷத்தில் மட்டும் நீ எங்கேயுமே போகக்கூடாது. உனக்கு நிறைய இல்யூஷன்ஸ்லாம் வரும், அதையும் நீ தாண்டி இங்கேயே இருக்கணும். இதோ நான் ஒரு குகைக்குள்ளே உன்னை கூப்பிட்டு போகிறேன், அந்த குகைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போல்லாம் சொல்லிவிட்டு அன்றைக்கி மட்டும் அப்படி பண்ணிடாத, ஏன்னா நீ ரொம்பவே முக்கியம். அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும்னா என்னன்னு சொல்லுங்கப்பா. அந்த ஃபஸ்ட் டைம் ஒன்று அந்த வேம்பயர் பார்க்குதுல, அது ஒன்றை எப்படி வேணாலும் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அதை ஒன்று ஒரு டைம் பைட் பண்ணாலும் சரி, நீ அதை சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவ, அவங்களோட அடிமையாக நீ மாறிடுவ. அதுவும் மெயினாக இது நடக்கலைன்னா அந்த வேம்பயர் எப்படியும் உன்னை ஃபஸ்ட் டைம் கிடச்சனால அப்போ நீ வேறு மாதிரி இருப்ப. உனக்கும் அதுக்கும் லவ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நானும் அம்மாவும் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுது. ஜிமினா மனசுக்குள்ளேயே அப்போது எனக்கும் அந்த வேம்பயர்ஸ்க்கும் பேபி பிறந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீ வேறு எந்த ஒரு இதையும் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நம்ம ஜிமினா இந்த மாதிரி ஆகி 975 வருஷம் ஆயிடுது. அப்போ கரெக்டாக நம்ம வேம்பயரோட இனத்தில் எல்லாமே பரபரப்பாக இருக்காங்க. அப்போ என்னன்னா, அங்கே இருக்க வேம்பயர்லேயே ஒரு லீடர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா வேம்பயர்ஸ் கிட்டேயுமே தூக்கி காமிக்கிறாங்க. இதான் நம்மளோட அடுத்த இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ நம்ம அந்த குட்டி வாம்பயர் பிறந்த உடனே அந்த இடமே அப்படியே ரொம்ப பனிமூட்டமாக ஒரு மாதிரி ஓநாய்ங்கெல்லாம் அலற மாதிரி சவுண்டு, ஏதோ வித்தியாசமாக ஒரு டீமன் பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்டு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது அந்த இடமே. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
நம்ம புள்ள பிறந்த உடனே நமக்கு இப்படி ஒரு நல்ல சகுனமாக காமிக்குதே, இதுங்கெல்லாம் கத்துதுங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்குங்க ஏதோ வினோதமாக. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ரத்தத்தை கொடுக்குறாங்க, அதுவும் குடிக்குது. நம்ம குழந்தை இப்போவே ரத்தத்தோட ஸ்மெல்லெல்லாம் கண்டுபிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த இடத்துக்கு ரொம்பவே வயசான ஒரு வாம்பயர் வருது. அதோட ஒரு பவரை அந்த குட்டி வாம்பயருக்கு கொடுக்குது. கொடுத்த உடனே அங்கே ஒரு ஆடு குட்டி இருக்குது, அது போயிட்டுருக்கு. அது வேணும்னே தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த குழந்த திடீர்னு பறந்து அந்த ஆடு மேலே போய் பாய்ஞ்சு அப்படியே ரத்தத்தெல்லாம் குடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க எல்லாருமே செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அந்த வயசான வாம்பயர் சொல்லுது, அந்த நயன்டெல்லாம் என்ன, இனிமேல் யாராலையுமே நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்தை இனிமேல் நம்ம தான் ஆள போகிறோம், இதோ இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இவனுக்கு நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. அப்போ அவங்க அப்பா இல்லை இவரே வைக்கட்டும்னு சொல்கிறாங்க. இவனோட பேர் மின்யூங்கி. அந்த பேரை கேட்ட உடனே அந்த குழந்தை பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு 10 வயசு ஆயிடுச்சு. அப்போது அதுக்கு ஒரு மாதிரி பகலில் வெளியே போகணும், எனக்கும் அந்த மாதிரி விலங்குகள் மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுன்னு சொல்லிட்டு வெளியே வர பார்க்குது. அப்போ கரெக்டாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் விறகெல்லாம் எடுத்துகிட்ருக்கான். அது பார்த்த உடனே நம்ம சுகாக்கு பைட் பண்ணி அதோட ரத்தத்தெல்லாம் எடுக்கணும்னு தோணுது. அப்படி பண்ணுறப்போ அப்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜிமினா வந்து நிற்கிறாங்க. அதுவும் வேறு மாதிரி எதுவும் இல்லை, நரி மாதிரியே வந்து, ஹே நில்லு, உங்களுக்கு தெரியாதா உங்கள் வேம்பயர் சினத்துக்கு இந்த மாதிரி மனுஷங்களையோ இல்லை எங்களை மாதிரியான நரி இனத்தையோ கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த மாதிரி பண்ணன்னா நீ அப்புறம் இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது, நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம சுகா கேட்ட செம்மையாக கோவம் வருது. யாருடா நீ குட்டியுண்டு நரி, ஏன் கேட்டே நீ வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உன்னோட கோவத்தெல்லாம் அங்கிட்ட போய் வச்சுக்கோ, என்கிட்ட காமிக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா, நான் தான் நயன்டேல் அப்படின்னு நம்ம ஜிமினா சொல்கிறாங்க. நம்ம சுகாக்கு அவ்வளவா நயன்டேலை பற்றி தெரியாது. அங்கே இருக்க மனுஷனை எப்படியாவது தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பறந்து போய் தூக்குறாங்க. ஜிமினா ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு போகும்போது இதை அவங்க அப்பா நயன்டேல் பார்த்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமினாவை காப்பாற்றுறேங்கிற பேரில் இவர் போய் மாட்டிக்கிறாரு. சுகா அப்படியே இந்த நயன்டேலை கடித்து அதோட ரத்தத்தெல்லாம் எடுத்துடுறாரு. அந்த நயன்டேல் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குது. அந்த நயன்டேலோட பவர் அப்படியே நம்ம சுகாக்குள்ளே வந்துடுது. சுகாக்கு அந்த இடத்துல மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஜிமினா அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என் அப்பாவே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சுகாவை எதுவுமே பண்ணவும் முடியல. அந்த மனுஷன் அங்கேருந்து அப்படியே எஸ் ஆயிடுறான். ஜிமினா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. இனிமே எதுவும் பண்ண முடியாது, நீ உன்னால் மட்டும்தான் நம்மளோட நரி இனத்தை காப்பாற்ற முடியும். நான் உனக்கு எதனால் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணேன்னு உனக்கு புரியலையா? நீ இன்னும் இந்த 1000 வருஷம் உனக்கு முடியலை. நீ எப்படியாவது இந்த 1000 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இருக்குது, அதை எப்படியாவது நீ கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்போ தான் உன்னால் முழுமையான நயன்டேலாக மாற முடியும். நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிரு அப்படின்றாங்க. இல்லைப்பா, என்னால் உங்களை விட்டு போக முடியாது. இல்லை, நீ இங்கேருந்து போ. ரீசன் என்னென்னா, அவன் எனக்கு அடித்து என்னோடய பவர்ஸ் எல்லாம் அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டான். அவன் இப்போ தான் சின்ன வாம்பயராக இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே எப்படி இந்த பவர்ஸ் வந்துச்சுன்னு தெரில. இந்த விஷயம் அவனுக்கே தெரியுமான்னு தெரில. நான் எப்படியாவது அவனை இந்த விஷயத்த மறக்க வச்சிடறேன், தயவு செஞ்சு நீங்கள் இருந்து போ அப்படின்றாங்க. அப்பா, இல்லைப்பா, என்னால் அவங்கள விட்டு போக முடியாது. உனக்கு நம்ம இனத்தை காப்பாற்றணுங்கிற இது இருக்கா இல்லையா? நீ தான் நம்ம இனத்தோட தலைவர், தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜிமினா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, அப்படியே விழுற மாதிரி போகிறாரு. கரெக்டாக அந்த நயன்டேல் அவரோட கொஞ்சமாக இருக்க அந்த பவரை யூஸ் பண்ணி சுகாக்குள்ளே இருக்க அந்த பவர்ஸை மறக்க வச்சிடுறாங்க. பட் சுகாக்கு அந்த பவர்ஸ் இருக்குது, அவராக ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அந்த நயன்டேலோட முழு பவருமே அவருக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சுகா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கரெக்டாக இப்போ வேம்பயர்ஸ் கூட்டம்லாம் அங்கே வருது. வந்துட்டு சுகாவை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாராலையுமே நயன்டேலை கொண்டிருக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம சுகா அப்படி பண்ணவும் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே இன்னும் சுகாவை பிடிச்சி போயிடுது. அவர் தான் நம்மளோட அடுத்த அரசன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. தென் நம்ம சுகாவை அவங்களோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இறந்து போன நயன்டேலையும் அவங்களோட இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஏதோ நயன்டேலை பொருள் காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வரவங்கலாம் நம்ம சுகா தான் இந்த நயன்டேலை அழிச்சாரா, அவர் உண்மையாலுமே ரொம்ப பெரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுகாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. தென் இந்த இடத்துல நம்ம வேம்பயர் இனமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜிமினாவோட அந்த நயன்டேல் ஃபேமிலி அவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்காங்க.
ஏன்னா இது வரைக்கும் யாராலையுமே கொல்ல முடியாது அந்த நைன் டேல. ஒரு நார்மலான ஒரு 10 வயசு ஒரு சின்ன வேம்பயர் கொன்றுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில், அதுவும் நம்ம ஜிமினா அவங்க ஃபேமிலி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஜிமினா கூட யாருமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே நைன் டேலாம் மாறணும்னு ஆசைப்படல. ஸோ அவங்க யாருமே இப்போ இல்லை உயிரோட. நம்ம ஜிமினா மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கார். மற்ற எல்லாருமே இந்த காலகட்டத்தில் இருக்க நரிங்க மட்டும்தான். நம்ம ஜெமினாவை அங்கே இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜெமினா போய் தனியாக உட்கார்றாரு. அதில் ஒரு நரிக்குட்டி மட்டும் அந்த நம்ம ஜெமினா கிட்ட பேசுது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜெமினாவை ஒன் சைடாக அந்த நரி லவ் பண்ணுது. நீ ரொம்ப அழாத, நீ அழுதனா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் நம்ம ஜெமினா யாரையுமே இப்போ லவ் பண்ணக்கூடாது, அதனால் என்னை மன்னிச்சிடு. எனக்கு இந்த லவ் இதிலெல்லாம் சத்தியமாக விருப்பமே இல்லை. என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, எனக்கு நைன் டேலாக மாறணும், நம்மளோட இனத்தை நான் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜிமினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. தென் இப்படியே அந்த 1000வது வருஷம் வந்துடுது. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா அரை மயக்கத்தில் இருக்கார். அவங்க சொன்ன மாதிரி அதே குகையில் தான் இருக்காங்க. இப்போ ரொம்பவே இருட்டிடுது. இப்போ நம்ம சுகாவுக்கு 25 வயசாகுது. ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக இருக்கார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் ஃபுல் மூன் டே வேறு. அதனால் நம்ம சுகாவுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னான்னு தெரில, எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா இது உன்னோட 25வது பிறந்த நாள், அதனால தான் உனக்கு இன்னுமே ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் மூன் டே வேறு. நான் உனக்காக நிறைய அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை காமிக்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, ஆல்ரெடி நம்ம சுகா எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்காரு. அம்மா எனக்கு ரொம்பவே பசிக்குதும்மா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக நம்ம சுகாவோட அப்பா அங்கே வராங்க. நம்ம பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனுக்கு இன்னும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் உனக்காக இன்றைக்கி ரொம்பவே பெரிய விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நீ ஆல்ரெடி ஒரு 9 டேல் அழிச்ச ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 9 டேல் அழிச்சேனா, எப்பப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுகாவோட அப்பாக்கே புரியுது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு ஞாபகமே இல்லை போல். ஒரு வேளை அந்த 9 டேல் அவனோட பவரை வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டான் போல் சின்ன பையங்கவும் அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ தான் நம்ம சுகாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் உனக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க, உனக்கு ரொம்பவே பசிக்குதுல, 9 டேலை வேட்டையாடணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க, 9 டேல் நம்ம உலகத்தில் இன்னும் இருக்கா என்ன, உனக்கு தெரியாதுல்ல, நீ ஆல்ரெடி உன் 10 வயசில் ஒரு 9 டேலை கொன்றிருக்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் அப்படின்றாங்க. இவ்வளோ வருஷமாக அது இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அது நாங்கள் ஒரு மாதிரி பவரை வச்சு அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரீஸ் பண்ணி. அப்பா எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு 9 டேலை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீ பார்த்து அதை சும்மா விடக்கூடாது, அதை நீ உன்னோட சக்தியை வச்சு அதோட ரத்தத்தெல்லாம் எடுத்துரு, நீ உனக்கு சொந்தமாக்கிக்கோ, அதை உன்னால் அடிமையாக கூட ஆக்கிக்க முடியும் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாம் ஒரு புது 9 டேல் இனிமேல் உருவாக காத்துட்ருக்கு, அதுவும் இன்றைக்கி தான். அது நீ அழிச்சல, அதோட பையன்தான் அது. அது ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட மாட்டவே இல்லை, ஏன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி அது வரம் வாங்கிட்டு வந்திருக்கு. நீ என்ன பண்ணுற, நீ போயிட்டு அந்த 9 டேலாம் இன்றைக்கி மாற காத்திருக்குல்ல, அதை போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்றாங்க. அப்பா எங்கேப்பா இருக்குது, நான் உன்னை ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அந்த குகைக்கு என்னால் வர முடியாது அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு, நம்ம சுகா ஆல்ரெடி அதை பைட் பண்ணனால அதோட சக்தி எல்லாம் நம்ம சுகாக்குள்ளே இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம சுகாவால் அதுக்குள்ளே போக முடியும், அதை மீன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. நீ வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, அந்த உள்ளே இருக்க அந்த 9 டேலை நீ தான் வெளியே வர வச்சு சாகடிக்கணும் அப்படின்றாங்க. அப்பா நான் இதை பண்ணாமல் இருந்தேன்னா நான் உங்கள் பையன்றதுக்கே அர்த்தம் இல்லை, நான் போய் இதை பண்ணிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக போகிறாரு உள்ளே. தென் நம்ம சுகா உள்ளே போகிறாரு. அப்போ போன உடனே அவரால் உள்ளே போக முடியல. அப்போது 9 டேலை பற்றி நினைக்கிறாரு. திடீர்னு ஒரு மாதிரி சுகாவுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னாச்சு எனக்கு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குகை மேலே கையை வைக்கிறாங்க. சுகா ஆல்ரெடி அந்த 9 டேலை கொஞ்சம் பாருல, அந்த ஞாபகம்லாம் வருது. இப்போ தான் சுகாக்கே ஞாபகம் வருது, நமக்கு 9 டேலோட பவர் இருக்குது, என்னோட பவர்ஸ் எல்லாம் அதான் என்னை மறக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போக நினைக்கிறாரு. ஆனால் போக முடியல, ஏன்னா உண்மையான ஒரு 9 டேல் அதாவது நரி அவங்களோட இனத்தால் மட்டும்தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும். நம்ம ஜிமினா உள்ள
பாதி மனுஷன், பாதி நயன்டேல், பாதி நரி இந்த நிலமையில இருக்காரே! அவர் ரொம்பவே வீக்கா இருக்காரு. அவரால எந்திரிக்கவும் முடியல. அப்போ வெளிய இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. "என்னை யாராவது காப்பாத்துங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வேம்பயர்ஸ் கூட்டம்லாம் என்னை அழிக்க வருது" அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாரி ஒரு சவுண்டு கேட்குது. என்ன? எங்கேருந்து இந்த சவுண்டு வருது? ஏதோ ஒரு மனுஷன் ஒரு வாம்பயர் கிட்ட மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்க நினைக்கிறாரு. பட் முடியல அவரால். அப்புறம் இன்னும் ரொம்பவே சவுண்டு கேட்குது. "என்னை யாரும் கடிக்க வராதீங்க, தள்ளி போங்க தள்ளி போங்க" அப்படின்ட்டு கத்துற மாதிரி இருக்கு. ஜிமினாக்கு இதுக்கு மேலேயும் முடியல. "நான் எப்படியாவது வெளியே போய் அவனை காப்பாற்றி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர நினைக்கிறாங்க. அப்படியே தடுமாறி வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்படி நம்ம சுகாவத்தோட வராங்க. அப்போ டச் பண்ணிட்டு, "உனக்கு எதுவும் ஆளல, உன்னை வேம்பயர் எதுவுமே பண்ணலல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேம்பயரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை அப்படியே பைட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜிமினாக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா நம்ம ஜிமினாவோட அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரிஜினல் நயன்டேலாவே மாறிடுறாரு. நம்ம சுகா ஆல்ரெடி ஜிமினாவை பைட் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம ஜிமினாவோட பிளட் கொஞ்சமாக நம்ம சுகா உடம்புக்குள்ளே போயிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சுகாவோட உடம்புக்குள்ள மனுஷங்களோட ரத்தமும் இருந்திருக்கும். அவர் ஆல்ரெடி வேம்பயரும் கூட நயன்டேலோட பவர்ஸும் உள்ள இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜிமினாவை பார்க்க பார்க்க அவருக்கு ஏதோ அவருக்கு கிட்டேயே போகணும், அவர் கூடயே இருக்கணும், அவரை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் பார்த்துட்டு பக்கத்தில் போய் தொட நினைக்கிறாரு. ஜிமினா ஒரு மாதிரி ஆறாங்க. "அங்கேயே நில்லு" அப்படின்றாங்க. "இல்லை, என்னால் முடியாது, நான் உன்கிட்ட வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு சுகா வராங்க. ஜிமினா அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம சுகாவை பறக்க வைக்கிறாரு. அப்படியே போய் விழுந்துடுறாங்க பின்னாடி. "நீ என்னை தள்ளிவிட நினைக்கிறல்ல, ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா நான் அவனை பார்த்த அந்த மறு நிமிஷமே உன்னை லவ் பண்ண நான் தொடங்கிட்டேன். இது எப்படின்னு எனக்கு தெரில. என்னோட வாழ்க்கை துணையா நீ இருப்பியா" அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. "அட, உனக்கு என்னாச்சு? நீ ஒரு வேம்பயர், நான் ஒரு நயன்டேல். ஒழுங்கா ஒரு வேம்பயராக நடந்துக்கோ. நீ என்ன எண்ணத்தில் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஒரு நயன்டேல் இருக்கேன்னு உனக்கு தெரிய வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீ என்ன கொல்ல தானே வந்த" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் உன்னை கொல்ல தான் வந்தேன். ஆனால் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்னை எனக்கானவனாக ஆக்கிக்கணும்னு தோணுது. என்ன உன்னோட அடிமையாக்க பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு வேம்பயர்ஸோட இனத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டோம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரோஸ் தோட்டம் இருக்குது. அவர் பவரை யூஸ் பண்ணி அங்கே போய் பறந்து ஜிமினா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்த நிமிஷத்துலேயே அங்கே வந்து ரோஸோட நீல் டவுன் போட்டு நிற்கிறாரு. "நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேளு. இது வரைக்கும் நம்மளோட வேம்பயர்ஸ் இனம், எங்களோட வேம்பயர்ஸ் இனம் உங்கள் நரி கூட்டத்தை எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேருமே ஃபேமிலி. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் யாரும் யாரையும் கொண்டுக்காம ஒற்றுமையாக வாழலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன உங்கள் வேம்பயர் இனத்தோட நாங்கள் சேரணுமா? அது உன் கனவுல கூட நினைக்காது. ஏன்னா நாங்கள் தூங்குகிற நேரம் பார்த்து நீங்கள் எங்களை கடிச்சு எங்கள் ரத்தத்தை குடிச்சிடுவீங்க. அதுக்கு நான் விரும்பவே இல்லை." "ஹே வேம்பயர், நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ எவ்வளோ வருஷமாக இந்த உலகத்தில் இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் 25 வருஷமாக இருக்கேன். இது என்னோட 25வது பர்த்டே. ஆனால் நான் இந்த உலகத்தில் 1000 வருஷமாக இருக்கேன். எனக்கு இது 1000 வருஷம் ஆகுது. இன்னையோட எனக்கு இன்னைக்கு 1000வது பிறந்தநாள்." அப்போ சுகா சொல்கிறாரு, "பாத்தியா, நம்ம 2 பேருமே இந்த வருஷத்தில் தான் பிறந்திருக்கோம். அதுவும் இந்த நாள், இந்த டேயில் தான் பிறந்திருக்கோம்" அப்படின்றாரு. ஜிமினாக்கு கோவம் வருது. "இன்னைக்கு தான் நீ பிறந்தன்னு வர சொல்லியிருக்க. இன்றைக்கே நீ என் கையால் அடிபட்டு செத்து போயிடாதா? ஒழுங்கா இங்கேருந்து போ." "அதெல்லாம் முடியாத, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்" அப்படின்றாரு. "நீ இப்படியே கனவு கண்டுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்கேருந்து மறைய பார்க்குறாரு. பட் அவரால் மறைய முடியல. ஏன்னா இப்போ தானே அவர் உருமாறி இருக்காரு. உடனே அவரோட பவர் வேலைக்கு ஆகலை. "இங்கேருந்து போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம சுகா அப்படியே பின்னாடி பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டுருக்காரு. ஜிமினா திரும்பி பார்த்துட்டு திட்டுறாங்க. "இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த இடம் பகலாக போகுது. உன்னால் இந்த இடத்த தாங்க முடியாது. ஒழுங்கா இங்கேருந்து போ" அப்படின்றாங்க. "உனக்கு என் மேலே இவ்வளோ பாசமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. "பாசம்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தான் உன் பர்த்டேன்னு சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் நீ சந்தோஷமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன் அடுத்த நாள் என்ன பண்ண போகிற? உங்கள் வேம்பயர் சின்னத்தையே நான் அழிக்க போகிறேன். அதுவும் நான் உன்னை மெயினாக அழிக்க போகிறேன்" அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்ம ஜிமினா சொல்கிறாங்க, "என் அப்பாவை அழித்ததே நீ தானே" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு.
நான் தான் உங்கள் அப்பாவை அடிச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட அந்த ஸ்மெல் என்னால் இன்னும் மறக்க முடியாது. ஏன்னா நான் கடைசியாக ஸ்மெல் பண்ணது ஒன்றை மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கேவே தான் ஸ்டே பண்ணிட்டுருந்தேன். என்னை பார்க்க யாருமே வரல தெரியுமா? என்னால் எங்கள் அப்பாவோட ஸ்மெல்லே மறந்துடுச்சு. ஆனால் உன்னோட ஸ்மெல் இன்னுமே மறக்க முடியல. ஏன்னா நீ அப்படி என்னை கஷ்டப்பட வச்சுட்ட. உன்னை சத்தியமாக நான் அடுத்த நாள் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இல்லை, என்னை நீ ஏற்றுக்கோ. அந்த ஒரு நாளாக இருந்தாலும் நான் உனக்காக வாழ ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போடா அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. என்னால் போக முடியாது. நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. என் கூட ஒரு நாளாச்சும் வாழு. உனக்கு என்ன இப்போ என்னை பழி வாங்கணும் அவ்வளோதானே? என்னோட கடைசி ஆசையாக அதை நினச்சிக்கோ. நான் உன் கூட வாழணும் இதான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் சத்தியமாக முடியாது. ஒழுங்காக இறந்து போ. இதுக்கு மேலேயே இவன் சுத்தமாக சரிப்பட்டு வர மாட்டான். இவன் என்கிட்ட என்ன சொன்னான்? அவன்கிட்ட பவர் இப்போ யூஸ் ஆகாதுன்னு தானே சொன்னான். அப்போ நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கான சான்ஸ் அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே ஜிமினா பக்கத்தில் வராரு. ஹேய், அங்கே நில்லு. இப்போ நீ எதுக்கு என் பக்கத்தில் வர? அது எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? இதுக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஜிமினா மேலே வேகமாக ஓடி வந்து அவர் மேலே அப்படியே படுத்துடுறாரு. கீழே படுக்க வச்சுட்டு, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொன்னல, எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமினாவோட லிப்பில் அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அவரோட பிளட்டை லைட்டாக எடுத்துடுறாரு. ஜிமினா ஃபேஸை பார்த்து, நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதுலேயே எனக்கு உன்னோட பிளட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினா கோவத்தில் அடிச்சிடுறாரு. நீ என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனால் எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் உதட்டு சாயத்தில் ஒட்டிக்கொள்ள வாடா உள்ள 10 விரல் தீக்குச்சிய பற்ற வைக்கா வாடி புள்ள கட்ட பொம்மை பேரன் நீ கத்தி மிச வீரன் முத்தம் வச்சு குத்தி கொள்ள செத்து போகிறேன் மாயாவிதான் நீயும் இங்கே மயங்கி போட்டேன் நானும் ஆத்தங்கர மோகினியே வாடி என்னை கட்டி பிடிக்க சூரியனை தேவையில்லை வித்துடலாமா ராத்திரியில் மட்டும் இங்கே வச்சுக்கலாமா இருப்பாச்சு மிசையெல்லாம் சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா தோம் தீன் தனனம் தோம் தீன் தனனம். அப்போ நம்ம சுகா அவரோட கையை லைட்டாக கிழிச்சு அவரோட பிளட்டை எடுத்து நம்ம ஜிமினாவோட லிப்பில் வச்சுட்டு, இனிமே நீ எனக்கானவன், நான் உனக்கானவன். அப்புறம் இந்த ரோஸ் இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. ஜிமினாக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. அந்த ரிவரில் போயிட்டு அப்படியே அவரோட ஃபேஸை பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கே புரியுது, நான் இவ்வளோ அழகான ஒரு மனுஷனாக மாறியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை பார்க்குறாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல நம்ம ஜிமினா நைன்டேல் மாதிரி இல்லை, ஜிமினா மாதிரியே இருந்திருப்பார். அப்போது ஜிமினாக்கு அவர் அறியாமலே நம்ம சுகாவோட பிளட்டை அவரோட வாய்க்குள்ளே போயிடுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, நானும் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. நான் ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன்? ரத்தம் போனது என் உடம்புக்குள்ளே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவனே ஒரு டீமன், அவனோட ரத்தம் எனக்குள்ளே கலந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நைன்டேல் மாதிரி உருமாறி இப்போ அவரோட இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆச்சரியமாக, நம்ம ஜிமினா உண்மையான நைன்டேலாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு பழைய நைன்டேல் இருக்குல்ல, அது வரவே இருக்குது. இனிமே நம்மளோட இனத்துக்கு நம்ம ஜிமினா தான் லீடர், இவன் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க நரிங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஜிமினாவை வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிமினா இந்த நைன்டேல் கிட்ட போய் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நைன்டேல் சொல்லுது. நம்மளோட அந்த நைன்டேலோட உடம்புக்குள்ளே வேம்பையரோட பிளட்டு கலந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, இப்போல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தால் ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது வரைக்குமே எந்த ஒரு வேம்பையரும் அதோட பிளட்டை எந்த ஒரு மற்ற ஒரு விலங்குகளுக்கோ இல்லை மனுஷங்களுக்கோ கொடுத்ததில்ல. அப்படி கொடுத்துச்சுன்னா அதோட பாதியாக அவங்கள நினைக்கிதுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன்டேல் சொல்லுது. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. நான் யாருன்னு மறந்துட்டியா? நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஏன் உங்கள் அப்பாவுக்கு மேலேயே நான் இருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியுது, உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன்டேல் கேட்குது. இல்லை, நான் இந்த மாதிரி முழு நைன்டேலாக வந்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிலையா? நான் எந்த வேம்பையரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே மாற்றி போய் சொல்கிறாரு.
தென் மனசுக்குள்ளேயே இதுதான் நான் சொல்ல கடைசி பொய்யா இருக்கும். இனிமேல் நான் எதுக்காகவுமே பொய் சொல்ல மாட்டேன். நம்மளோட இனத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன்டேல் கிட்ட நான் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வந்தா அதுக்குள்ளே எங்கே கிளம்புறேன்? ஆமாம், நான் போய் அந்த வேம்பயர்ஸோட இனத்தலைவர்கிட்ட பேச போகிறேன். எங்களோட இனத்தை நீங்கள் விடலைன்னா அப்புறம் உங்களோட இனத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இல்லை ஜிமினா, இப்போ உனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி இருந்தாங்க, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆ, எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க இப்போ தான் இல்லையே. இல்லை, அவங்க இருக்காங்க. ஏன்னா உன்னோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஆல்ரெடி நைன்டேலாக மாறிட்டான். அப்புறம் உன்னோட தம்பி இப்போ தான் இனிமே தான் மாற போகிறான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இந்த நைன்டேலுங்கிறவங்க வேறு வேறு இடத்துல தான் மாற முடியும், ஒரே இடத்துலையே மாற முடியாது. அதனால தான் நீ உங்கள் அண்ணன்லாம் அப்போ இல்லைன்னு நினச்சில. அப்போ அவங்க வேறு எங்கேயுமே போகல, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நீ வேம்பயர்ஸ்லாம் உன் அண்ணனை கொன்றுச்சுன்னு நினச்சல, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி என்கிட்ட சொன்னாங்க? ஏன்னா ஒரு நைன்டேல் உருமாறுறத இன்னொரு நைன்டேல் பார்க்கக்கூடாது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நைன்டேலே பார்க்கக்கூடாதுன்னா அவங்க சும்மா சாதாரண நரி தானே, அவங்க எப்படி பார்க்க முடியும்? பார்க்கக்கூடாது, அதனால தான் பார்க்கல அப்படின்றாங்க. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் அண்ணனும் என் தம்பியையும் நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினாவோட அண்ணா நைன்டேல் அங்கே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஜிமினா செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. அண்ணா நீ வந்துட்டியா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் தெரியும், நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் கூட இல்லைன்னு. ஆனால் நம்ம அப்பா உண்மையாலுமே நம்ம 3 பேர்த்தையுமே பிரித்து பிரித்து வச்சுருந்துருக்காரு. அது இதுக்குன்னா எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினா ஒரு நாரி ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து பார்க்க வருது ஆசையாக. பட் நம்ம ஜிமினா இப்போது நைன்டேல இருக்காரு. அந்த பொண்ணு இப்போ நம்ம ஜிமினாவை பார்த்து வணங்குறாங்க. நீ எழுந்துரு, நீ என்கிட்ட நார்மலாகவே இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு, என்னால் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ வேணா என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சுகா அப்போ ஆல்ரெடி பண்ணியிருப்பார்ல, இப்போ ஜிமினாக்கு சுகா ஞாபகம் தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வேணான்னு சொல்கிறாரு. என்னால் ஒரு நரியை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையாலுமே ஒரு வேம்பையருக்கு சொந்தமாகிட்டேன். அவனோட ஒரு ரத்தம் என்னோட உடம்புக்குள்ளே இருக்குது. என்னால் மற்ற நரியோ இல்லை மற்றவங்களையோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணால் அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஒரு மாதிரி இருக்காரு. தென் இப்படியே நைட் ஆகிடுது. அங்கே ஒரு ஆறு இருக்குது. அந்த இடத்துல சுகா பார்த்து அவரோட ஃபேஸையே பார்த்து சிரித்து ரசிச்சிட்ருக்காரு. நான் ஒரு வேலை பண்ணேன், அதை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அப்போ தான் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. நான் இதை ஆல்ரெடி ஒரு புக்கில் படித்தேன். எங்களோட வரலாறை பற்றி தான். எங்களோட ஒரு பிளட் மற்றவங்களுக்குள்ளே கலந்துச்சுன்னா அவங்க அதுவும் எங்களோட விருப்பத்தோட நான் அதனால தான் அவனுக்கு என்னோடய பிளட்டை கொடுத்தேன். இனிமேல் அவனை யாராலையுமே சொந்தமாக்கிக்க முடியாது என்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு வில்லுத்தனமாக அந்த ஆறில் இருக்க சுகா அவரோட ஃபேஸை பார்த்தா அவரே சிரிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிமினா வராங்க. உன்னோட இந்த சிரிப்பை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே சுகா மேலே பாயிறாரு. அப்போ சுகா ஜிமினாவோட 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு, உனக்கு என் மேலே அவ்வளோ ஆசையா? எப்படி என்னை கண்டுபிடிச்சி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு நைன்டேல், எனக்கு மோப்ப சக்தி ரொம்பவே இருக்கும். அதுவும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்னை அப்படி பழி வாங்கியிருக்க, அப்படி பண்ணியிருக்க, அப்படி தான் உன்னை கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இனிமேல் நான் எங்கே போனாலும் என்னை தேடிட்டு வந்துடுவோம் போலையே அப்படின்றாங்க. இல்லை அப்போலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, பாப்பமேன்னு சொல்லிட்டு நம்ம சுகா அவரோட மேஜிக் பவரை வச்சு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறாரு. அதை பார்த்துட்டு ஜிமினா எவ்வளோ தைரியம் தான், நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சவங்க போவேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினா அவர் பவரை வச்சு சுகா பக்கத்தில் போகிறாரு. இதோ சொன்னேனே, எங்கே போனாலும் நீ என் பின்னாடி வந்துடுவேன்னு, வந்துட்ட பார்த்தியா? ஒழுங்கா என் உடம்புலேருந்து ஒரு ரத்தத்தை எடு அப்படின்றாரு. ஐயையோ அது முடியாதே அப்படின்றாங்க. ஏன்? ஒன்று நாங்கள் அதை எடுக்கணும்னா நாங்கள் செத்து போயிடுவோம், அப்படி இல்லைன்னா அந்த பர்சன் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? அப்போ நீ செத்து போயிடு, என் உடம்புல அந்த ரத்தத்தை எடுத்துரு அப்படின்றாங்க. உனக்கு அவ்வளோ ஆசையாக நான் சாகணும்னு? ஏன் அப்படி கேட்குற? ஏன்னா நான் உன்னோட பாதி அப்படின்றாங்க. ஒழுங்காக ஓடி போயிடு, நான் அப்படி ஒன்று அக்செப்ட் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை, நான் என்னால் சத்தியமாக ரத்தத்தை எடுக்க முடியாது, அப்படி எடுத்தேன்னா நான் தான் சொன்னேனே, நான் செத்து போயிடுவேன், இல்லைனா நீ செத்து போயிடுவேன்னு. எனக்கு உன் கூட வாழணும், அது வரைக்கும் நான் அந்த ரத்தத்தை எடுக்க மாட்டேன், அது வரைக்கும்ன்ட்டு இல்லை, என் வாழ்நாள் பூரா அப்படின்றாங்க.
உங்களுக்கு ரொம்ப வருஷம் இருக்குடா, தயவு செஞ்சு ஒழுங்கா ரத்தத்தை எடு அப்படின்றாங்க. முடியவே முடியாது. நான் எவ்வளோ வருஷம் உயிரோட இருக்கனோ அவ்வளோ வருஷம் நீயும் உயிரோட இருப்ப. நான் இறந்துட்டேன்னா நீயும் இறந்து போயிடுவ அப்படின்றாங்க. அப்போனா இதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வேகமாக ஒரு பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. சுகம் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஐயையோ! இவன் செத்து போயிட்டான்னு உண்மையா? அப்பா நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. இருந்தாலும் ஒரு மனசு கேட்க மாட்டேங்குது. இவன் என்ன சொன்னான்? இவன் இறந்துட்டா நானும் இறந்துருவேன்னு சொன்னான். ஆனால் நான் உயிரோடு தானே இருக்கேன். ஒரு வேளை அவன் எனக்காக விட்டு கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அப்போ சுகாவோட லிப்லேருந்து பிளட்டு வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா அப்படியே பயந்துடுறாரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீ எழுந்துருன்றாங்க. சுகா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. மூச்சிருக்கான்னு பார்க்குறாரு. மூச்சும் இல்லை. ஐயையோ! இந்த வேம்பயருங்களுக்கு ஒருவேளை மூச்சு இருக்காதோ? இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் இவனை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு, ஏய் எழுந்துரு, உன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. வேம்பயர் எழுந்துரு அப்படின்றாரு. நம்ம சுகா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு வேளை இவனுக்கு மூச்சு விழுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா இப்போ கெஸ் பண்ணுறாரு. அது அப்படியே நம்ம ஜிமினாவோட உடம்புக்குள்ளே போயிடுது. அவருக்கு இப்போ தான் ஏதோ ரியாக்ட் ஆகுது. இப்போ அப்படியே சுகா மறுபடியும் எழுந்து வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. நீ உயிரோட தான் இருக்கியா? உனக்கு அறிவு இல்லையா? எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்லட்டா? முன்னாடி உண்மையாலுமே நான் என்னோடய பிளட்டை கொடுக்கல. உனக்கு அடிபட்டுருந்துச்சுல, உன் பிளட்டை தான் நான் எடுத்து உன்னோட லிப்பில் வச்சேன். உண்மையை சொல்ல போனால் இப்போ தான் நீ உண்மையாலுமே என் பிளட்டை குடிச்சிட்ட. இனிமே அந்த கடவுளை நினச்சாலும் நம்ம 2 பேத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினாக்கு இப்போ தான் பயங்கர கோபமாக வருது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னவே இப்படி பண்ண வச்சுருப்ப? நான் ஒன்று பண்ண வைக்கலையே, நீயா தானே வந்து பண்ண. நான் செத்து போயிட்டுனா அப்படியே செத்து போடுற விட வேண்டியதானே, ஏன் நீ என் பக்கத்தில் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. சுகா அப்படியே அவரோட பவரை யூஸ் பண்ணி முன்னாடி போய் நிற்கிறாரு. என்ன உனக்கு ஏதோ சொல்ல வந்தியில சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்றாங்க. இல்லை நீ வேறு ஏதோ சொல்ல வந்தா ஒழுங்காக சொல்லு அப்படின்றாங்க. நான் தான் உன்கிட்ட சொல்கிறேன்ல ஜிமினா, இதை நல்லா கேளு. என்னோட நேம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், என் அப்பா சொல்லிட்டாரு. உன்கிட்ட ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். என் அப்பாவுக்கு உங்கள் இனத்தை அழிக்கணும், உங்களுக்கு என்னோட இனத்தை அழிக்கணும். இப்போ ஜிமினா சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் அந்த எண்ணம் கிடையாது. நீ என் அப்பாவை அழிச்சிட்ட, அதனால தான் எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் வேணும்னே உன் அப்பாவை அழிக்க கிடையாது. அப்போது நான் வந்ததுக்கு காரணமே என்னோட 10வது பிறந்தநாள். அப்போது எனக்கு நானே என் கண்ட்ரோலில் இல்லை. என் அப்பா எனக்குள்ளே என்னவோ பண்ணிட்டாரு. அது எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஏன்னா என் அப்பாவுக்கு உங்களோட 9 டெயில்ஸோட பவர்ஸ் வேணும். அது என்னோட 25வது பிறந்தநாள் வரைக்குமே என் அப்பாவுக்கு தெரியாது உங்கள் 9 டெயிலோட பவர் எனக்குள்ளே இருக்குன்னு. உங்கள் அப்பாவை நான் வேணும்னே கொல்லலை, நான் அந்த மனுஷனை கொல்ல வந்தபோது தான் உங்கள் அப்பாவை கொண்டேன். அது உனக்கே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாங்க. எனக்கு இருக்குது, ஆனால் நீ அப்பாவை கொன்னுட்ட அப்படின்றாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் அப்பாவை நான் கொல்லணுன்னே நினைக்கல. என்னோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் என்னை ஏதோ பண்ணி இப்படி பண்ண வச்சிட்டாரு. ஏன் உன் அப்பாவே இப்படி வந்து பண்ணலாம்ல? இல்லை, எங்கள் அப்பா ரொம்பவே வீக்கானவர். என்னோட பெரிய தாத்தா இருக்கார், அவரோட பவரை சேர்த்து எனக்கு கொடுத்துருந்தாரு. அதனால தான் உன்னோட 9 டெயில் அப்பாவை என்னால் கொல்ல முடிஞ்சிச்சு. அதுவும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, உன் அப்பாவோட பவர் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா என் பவர்ஸ், அதாவது என்னோடய பவர்ஸில் உன் அப்பாவோட பவர்ஸ் எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறந்துடணும் அப்படிங்கிற நிறைய என்னை மறக்க வச்சுட்டாரு. என் அப்பாவுக்கு இப்போ தான் புரிஞ்சு என்னை ஞாபகப்படுத்தினாரு. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட இனத்தை கொல்லணும், ஆனால் எனக்கு சத்தியமாக அந்த விருப்பம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எங்களுக்கும். எங்களோட இடத்துல நீங்கள் வர மாட்டீங்க, உங்களோட இடத்துல நாங்களும் வரக்கூடாது தான். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் ரத்தத்தை குடிச்சு தானே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் உங்களால் எதையுமே வேட்டையாடாமல் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு முயலை கூட வேட்டையாடுறீங்க, நாங்கள் உங்களை தான் சொன்னோமா? அந்த மாதிரி தான் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிமினாக்கு புரியுது, நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான், ஆனால் இப்போ நீ என்ன சொல்ல வர சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்ல வரல, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் இனமோ எங்கள் இனமோ ஒன்றாயிரும். நம்ம யாருக்குமே ஒருத்தராக அழிச்சிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நடைமுறைக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஏன் நம்ம பண்ணிக்கக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் நான் ஒரு 9 டெயில், நீ ஒரு வேம்பயர்.
அது எனக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேம்பையரும் தான். அப்புறம் உன் அப்பாவோட பவர் எனக்குள்ளே இருக்குது, அதனால நான் பாதி நயன் டேல் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிமினாவுக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒன்றை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான். நான் அதை வேணும்னே பண்ணல, தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. என்ன தெரியாமல் பண்ணியா? அப்போ சுகாராஷா ஐயாக்கிட்டே, இல்லை நான் தெரிஞ்சு தான் பண்ணேன். ஏன்னா நீ எனக்கானவன், உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. என்ன பெனிஃபிட்ஸ்? ஒன்று, நம்மளோட இனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைச்சிக்க மாட்டான். 2வது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றாரு. நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் சாக போகிற? நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தா என்ன? நீ எப்படியும் ஒரு நாள் டெம்ட் ஆகி எப்படியோ என்ன சாப்பிட்ருவ அப்படின்றாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ கூட தான் என்ன சாப்பிட்ருவ அப்படின்றாங்க. நான் எப்படிடா ஒன்றும் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. அப்போது உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? பரவாயில்லையே, ஒரு வழியாக என்னை அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இல்லையே, நான் சொல்லலை அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சுகாவோட அப்பா வராங்க. அதை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே நடுங்குது கை கால்லாம். போயிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுகா. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை கொண்டுட்டு தானே வர சொன்னேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா, என்னால் அவனை கொல்ல முடியாது. என்னன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற சுகா, இது சத்தியமாக செட் ஆகாது. ஏன்னா அவன் ஒரு நயன் டேல், நீ ஒரு வேம்பையர். நம்ம 2 பேர் இனமும் ஒன்று சேர முடியாது. அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எப்படியும் செத்துடுவ. இல்லை, அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் எப்படி பட்டவர்னு எனக்கு தெரியும். நீங்கள் எதனால் அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நம்மளோட முன்னோர்கள் புக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுட்டேன். அதில் ஒரு விஷயம் கூட இப்படி நான் கிடையாது. யார் வேணால் யாரை வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேம்பையர் இனத்தில் இருக்க ஒருத்தர் பிளட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிட்டே என்ன சொன்னீங்க? நமக்கு அடிமை ஆயிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு ரீசன் அது கிடையாதுப்பா. அவங்க நம்ம மேலே உண்மையாலுமே லவ் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒருத்தர் மேலே வச்சா நீங்கள் அவரை அடிமைப்படுத்துவீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுப்பா. நான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் பண்ணியிருக்கேன். இவர் என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இவனை தான் பண்ணிப்பேன். அப்படி உங்களோட இனத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுறேன்ப்பா இவன் கூட அப்படின்றாங்க. இல்லை, சத்தியமாக செட் ஆகாது, நீ ஒரு வேம்பையர் அப்படின்றாங்க. இல்லைப்பா, நான் ஒரு வேம்பையர் மட்டும் இல்லை, நான் பாதி நயன் டேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே பவரை யூஸ் பண்ணி அப்படியே நயன் டேலாக மாறுறாரு. ஜிமினாக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம சுகா நமக்காக அவங்க அப்பாவையே இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக நம்ம சுகா அப்படி மாறும்போது அங்கே இருக்க எல்லா வாம்பயர்ஸுமே பார்த்துட்றாங்க. இது உண்மையாலுமே சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, நான் உண்மையாக சொல்ல போனால் இதுக்காக தான் விரும்பினேன். ஏன்னா நம்மளோட இந்த உலகத்தில் வேம்பையர்ஸும் மற்றவங்களும் ஒன்றா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாரு. அப்போ சுகா தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி இருக்க பிடிக்காது. நமக்கு பசிச்சிச்சுன்னா மற்ற ரத்தத்தை வேணால் குடிச்சிக்கலாம், ஏன் மனுஷங்களுக்குள்ளே குடிச்சிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நயன் டேலில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நானும் அவனும் அப்போ ரொம்பவே க்ளோஸாக இருப்போம். தெரியாத்தனமாக மீட் பண்ணோம், தெரியாத்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஆனால் எங்களோட முன்னோர்கள் இருக்காங்கள்ல, அவங்களால வந்தது தான் இந்த பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தரால் மாறணும்னு நினச்சேன். அதனால தான் என்னோடய பவரை நான் சுகாவுக்கு கொடுத்தேன். எப்படியும் அவன் என்னோடய கண்ட்ரோலில் தான் வளருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சுகாவை வேம்பையர் வழியில் மட்டும் இல்லாமல் நயன் டேல் வழியிலையும் கொண்டு போகணுன்னு நினச்சேன். நம்ம 2 பேர்த்தோட இனத்துக்கும் சுகா ஏன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது? இனிமேல் நம்ம யாரையுமே இப்படி காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சுகாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சுகாவோட அப்பா கூட. ஏன்னா சுகா தான் அவங்களோட ஒரே பையன். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த இடத்துல மேரேஜ் ஆகுது. இப்போ கரெக்டாக நம்ம ஜிமினாவோட அந்த குட்டி தம்பியும் நயன் டேலாக வராங்க. அவர் நம்ம ஜிமினாவோட தம்பின்னு சுகாவுக்கு தெரியாது. ஜிமினா ஓடி போய் அந்த நயன் டேலை ஹக் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணுறான், எல்லாத்துக்கு முன்னாடி அவனை போய் கட்டி பிடிக்கிறான், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா வேம்பையராக மாறி போயிட்டு நம்ம ஜிமினா முன்னாடி நிற்கிறாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. ஐயோ, இவன் ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தம்பி நயன் டேல் சுகாவை பார்த்துட்டு, ஹே வேம்பையர், போ அங்கிட்ட, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் அது ஒரு வேம்பையர் தான் அப்படின்றாங்க. ஜிமினாவும்
ஆமாம், இவன் ஒரு வேம்பையர் தான். நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. என்ன நான் சொல்கிறேன், நீ எதுக்கு இப்படி வேம்பையரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவன் பாதி வேம்பையர் பாதி நயன்டேல் அப்படின்றாங்க. அப்போ தான் சுகா லைட்டாக சிரிக்கிறாரு. ஏன்னா ஜிமினா அவரை தம்பின்னு சொல்லியிருப்பார்ல. தென் இப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம சுகாவும் ஜிமினாவும் 2 பேரும் கையில் ஒரு பேபி வச்சுருக்காங்க. அந்த பேபியை பார்த்து 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜிமினா முன்னாடி நடந்த யோசிச்சு பார்க்குறாரு. ஒரே டைம் நம்ம ஜிமினா ஆசைப்பட்டுருக்காரு, ஏன் நமக்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லியிருப்பாரு. இல்லை நடக்கும்னு சொல்லிட்டு, ஜிமினா நான் என்னோட பாதி நயன்டேல் பவரை தரேன், நீ உன்னோட பாதி வேம்பயர் பவரை கொடு, நம்ம 2 பேரும் அந்த பவரை வச்சு ஒரு பேபியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பவர்னால தான் அங்கே ஒரு குட்டியாக ஒரு பேபி வந்திருக்கும். அந்த பேபிக்கு கூட 2 பேர்த்தோட பவர்ஸுமே மிக்ஸ் ஆகிருக்கும். பாதி வேம்பயர் பாதி நயன்டேல். அது எப்படி இப்போ நிறையா இல்லாமல் நயன்டேலாக மாறிச்சுன்னா, ஏன்னா நம்ம ஜிமினா அவரோட நயன்டேல் பவர் தானே கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் பாதி நயன்டேல் பாதி வேம்பயராக மாறி இருக்கும். ஜிமினா அதை யோசிச்சு பார்த்துட்டு சுகாவை, கடைசியில் நீ நினச்சதை நடத்திட்டல அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. அப்போ அங்கே ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம சுகாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு ஜிமினா, நீ ஒரு மனுஷங்களை எதுவும் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இல்லை ஜிமினா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றாங்க. இதை வெட்ட வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமினா நம்ம சுகாவை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்படியே மறைஞ்சிட்றாங்க அந்த இடத்துலேருந்து. 2 பேரும் இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நீ எப்படியோ என்னை கண்ட்ரோல் பண்ண வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம், உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்காக தானே நான் இருக்கேன், நான் தான் உன்னோட கண்ட்ரோலர், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த குழந்தை சிரிக்குது. இதோட நம்ம வேம்பயர் ஃபால் இன் லவ் வித் நயன்டேல் இந்த மூவி முடியிற ஆர்மீஸ். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.